இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கிற சட்டம் இயற்றுகிற உரிமையாக அரசாங்கம் மாற்றியிருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றம் கூடினால் அடிவயிறு கலங்குது, பதப்பதைக்குது. நீங்க நவம்பர் மாதம் 22 அரசியல் பேசல, பட் நாம மருத்துவத்தையும் மக்களுக்கான சேவை கிட்டத்தட்ட 30 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டம் மக்கள் விரோத சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது அரசாங்கம், ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். நீங்க இதையெல்லாம் பார்க்காமல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கத்தை மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் இந்த போராட்டம் நீண்டதா மாறிடும். இதையும் சேர்த்து பார்க்கணும்னு நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அவ்வளவுதான். நீங்க யூ ஆர் பார்ட் ஆஃப் அ ஹோல் சிஸ்டம். ஹெல்த்லயும் சரி, மாநிலத்திலையும் சரி, சுகாதாரத்திலையும் சரி, நீங்க யூ ஆர் பார்ட் ஆஃப் அ ஹோல் சிஸ்டம். அது வந்து ஒரு சீர்கெட்டு போயிருக்கு. அதுக்குள்ள உங்களை மட்டும் பாதுகாத்துக்கிட முடியுமா? போராடணும், பாதுகாக்கிறதுக்கான போராட்டத்தை நடத்த வேண்டும், முன்னேற்றத்துக்கான போராட்டத்தை நடத்த வேண்டும். அது மற்ற பகுதி மருத்துவத்துறை ஊழியர்களோடும் இணைந்து பொது போராட்டமாக மாற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரணுங்கிறத நான் சொல்ல வரும் பெற முடியும். ஜனநாயகத்தினுடைய மேன்மையே என்ன? தேர்தல் வந்துட்டா ஓட்டு வேணும், ஓட்டு வேணும்னா சலுகை கொடுக்கணும். அப்ப அரசாங்கங்கள் தேர்தல் நேரத்தில், தேர்தல் நெருக்கடியில பல சலுகைகளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பல மாநிலம், நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல, இந்த சலுகைகள் கொடுக்கக்கூடிய டோல்ஸ், இது எல்லாமே அயோக்கியத்தனம்னு பேசின பல அரசாங்கங்கள், பல கட்சிகள் இருக்கு. அவங்க பூரா சலுகைகள் கொடுத்துதான் இன்னைக்கு பீகார்ல அப்படிதான் ஜெயிச்சாங்க. எல்லா இடத்துலயும் நடக்குது. அப்ப இப்போ தேர்தல் நேரத்தில் உங்களுடைய போராட்டம் என்பது உங்களுடைய கோரிக்கையை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு கண்டிப்பா உதவி செய்யும். ஒன்றும் நிராகரிக்க முடியாது. வெறுமனே போராடிக்கிட்டு இருந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க நேரடியா போய் அரசாங்கத்தின் கதவுகளை தட்டி, நான் உங்க தலைவர்கிட்ட பேசினேன், என்ன செய்யணும்னு சில ஆலோசனைகள் சொல்லிடுறேன். சொல்ல ரவி இருக்கிறார், அவர் பல ஆலோசனை சொல்லுவார். எங்களால நிறைய உதவி செய்ய முடியும். இது அநியாயம்னு சொல்ல முடியும். நிச்சயமா 13,000 12,000 ரூபாய்க்கு 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை வாங்குறீங்களா, இது நியாயமானு கேட்க முடியும். நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்ல முடியும். பல வழிகளில் இதை சாதிப்பதற்கான முன்முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். போராட்டத்துல நீங்க சளைத்து போக வேண்டிய அவசியமே இல்லை. போராட்டம் என்பது மீண்டும் மீண்டும் கீழே புடிச்ச தடத்துல இருந்துச்சு. நம்ம வீரியத்தோடு போராட வேண்டும். அது சில முன்னேற்றங்களை உடனடியாக செய்வோம். பொதுவான சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்கேடுகளை சரி செய்வதற்கான, கொள்கை ரீதியாக வந்திருக்கக்கூடிய தாக்குதல்களை சரி செய்வதற்கான ஒன்றுபட்ட போராட்டங்களை நடத்தும் போது அதுல உங்களோட பங்கேற்பு இருக்கணும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அப்படி பல இயக்கங்களை நடத்துறோம். Forum for Right to Health